மாதிரியான தெனாலி தர்பார் உங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுல நோ டவுட் அபவுட் இட். கோடான கோடி ரசிகர்கள் பாத்துட்டு இருக்கிற இந்த தெனாலி தர்பார் கரெக்டா தான் பேசுறோம். கோடான கோடி ரசிகர்கள் பாக்குற இந்த தெனாலி தர்பார்ல இன்னைக்கு வரப்போற அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு பாஸ்? பெரிய வம்சத்து பையன் உதயனா மாறினாரு. ஆளை பார்த்தா மௌன குருவா இருக்காரு. ஆனா பண்றதெல்லாம் தகராறு. கூப்பிடு பாட அருள்நிதிய. அருள்நிதி இன்னைக்கு நம்ம தெனாலி தர்பார்ல. அருள் அப்படியேதான் இருக்கிறீங்க. அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த புள்ள மாதிரியா இருக்குது. இப்ப பாருங்க மீசையை முறுக்கி விட்டு இப்ப அடுத்த படத்துக்கு இப்படி ரெடி ஆயிட்டு இருக்குது. ஆஜானு பாகவா 6 அடி உயரத்துல அரேபிய குதிரை மாதிரி இருக்கு. எப்படி உங்க பக்கத்துல ஹீரோ இல்ல நிக்கிறாங்க, ஸ்டூல போட்டு தான் நடிக்க வைக்கிறாங்களா? நீங்களா தூக்கி வச்சுக்கிறீங்களான்னு தெரியல. நான் தூக்கி வைக்கிற சைஸ்ல இருக்கேன், நீங்க தான் தூக்கி வைக்கிற சைஸ்ல இருக்கீங்க. அருள் எப்படி போயிட்டு இருக்குது சினிமா லைஃப்? நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பொதுவா சினிமால இந்த பொலிட்டிஷியன்ஸ் பசங்க அப்படின்னா அப்படியே ஒரு வண்டி நிக்கும், அதுல இருந்து இப்படி கையில அப்படிலாம் இறங்க. அந்த மாதிரிதான் நீங்க காலேஜ் போயிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நான் காலேஜுக்கு ஆட்டோலயே போயிருக்கேன். ஆட்டோலயே போயிருக்கீங்க? அமைதியா போயிட்டு அமைதியா ஒரு காலேஜ் உங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு தாத்தாவே கூட்டிட்டு போனீங்களாமே? ஆமா. அது எப்படி நினைச்சது? அது ராதா நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டீங்களா இல்ல எப்படி? அதுக்கப்புறம் நீங்க என் காலேஜ்ல படிச்சீங்க? கேள்விப்பட்டாங்க. இல்ல, இது ஆக்சுவலா ஃபைனல் இயர் படிக்கும் போது லைக் ஒரு ஆல்பர்ட் வில்லியம்னு ஒரு ஃபாதர் இருக்காரு. அவர் இது மாதிரி இந்த வாட்டி ஓவேஷன்ஸுக்கு தாத்தாவை கூப்பிட முடியுமான்னு கேட்டாரு. அப்புறம் நான் போய் தாத்தாவை கேட்டேன். தாத்தா சரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்றனால உடனே ஒத்துக்கிட்டாரு, வந்தாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லாம. அப்போ மரியாதை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே? கிழிச்சது. என்ன ஆச்சு, அவரை கூட்டு ஒரு 15 நாள் காலேஜ் போலன்னு ஒரு 2 பேப்பர் அரியர் வேற போட்டாங்க. எனக்கு தாங்க அதிக அரியர் அந்த காலேஜ்ல. ஓகே, வம்சம் டு தகராறு இது ஒரு பெரிய வம்சம் பார்த்த அருள்நிதிக்கும் சமீபத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆன மௌன குரு, இப்போ தகராறு, இந்த படங்களுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி தெரியுது. ஒரு நார்மல் காமன் வியூவரா நான் சொல்றேன். அதுவும் உங்க டயலாக் டெலிவரி ஃபென்டாஸ்டிக்கா இருக்குது. அதுதான் உங்களோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாராவது சொல்லிருக்காங்களா? எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வரதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஒருத்தரை மீட் பண்ணேன். அவரு என்கிட்ட எங்க மீட் பண்ணா அதுக்கு எங்க சிரிக்கிறீங்க, ஆனா இந்த ப்ரோக்ராமுக்கு சவுண்ட் எஃபெக்டே தேவையில்ல, இவரே போதும் நடுல போட்டு தாக்கிடுறீங்க, அதை கொஞ்சம் அடிங்க. ரெண்டு வட மாதிரி வச்சிருக்கீங்க, அதை ஏதாவது யூஸ் பண்ணீங்களா? அடி உடஞ்சிட போகுது. இது அவரு என்ன சொன்னாரு, இது மாதிரி நீங்க டைலாக் டெலிவரி ரொம்ப நல்லா இருக்குன்னு. அவரு டைலாக்ல டெலிவரியில இன்னும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் எதை பண்ணுவேன், எனக்கு எது வருதோ அதான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இயல்பா வரதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஓவர் ஆக்டிங் பண்ணதே கிடையாது. லைக் சில சிச்சுவேஷனே கொடுத்தாங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க ஓவரா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதுல பண்ண வச்சு. பட் நான் அதை பண்ணேன்னா ஆர்டிபிஷியல் ஆயிரும். என்னால இவ்வளவுதான் முடியும், என்னால இவ்வளவுதான் முடியும்ன்றது இல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபீலை கொண்டு வந்துருவேன். ஒரு பெரிய குடும்பத்தை பையன் நீங்க, born with a silver spoon. ஆனா சினிமாக்குன்னு போறப்போ சில கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி டைரக்டர்ஸ் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்களா இல்ல எல்லாரையும் ட்ரீட் பண்ற மாதிரி தான் என்ன ட்ரீட் பண்றாங்க? மௌனகுருல மென்டல் ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் வரும், எனக்கு அட்மிட் பண்ணிருப்பாங்க. நான் கலைஞர் பேரன்றனால எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு அங்க செட்டு போட்டு எடுக்கல. சரி, இல்ல இது ட்ரீட்மெண்ட் ஆப்வியஸா இருக்க போகுது. பட் கஷ்டங்கள் அப்படின்னு சொல்றேன். இந்த கஷ்டங்கள் கஷ்டப்பட்டாதானே இது. நான் வம்சம்ல ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டே பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு. கீழ இருந்து விழுந்துட்டேன். 1 ஹவர்ல லைக் 1 ஹவருக்கு அப்பவே ஒரு டாக்டர் வந்தாரு. அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி எனக்கு எல்லாமே அன்னைக்கு முதல் நாள்ல இருந்து அந்த படத்துல கடைசி நாள் வரைக்கும் எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி டே நடந்தது ஒண்ணுமே புது விஷயம். ஃபர்ஸ்ட் டே பைக்ல இருந்து விழுந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, இது மாதிரி இவரு பசங்கள்ல நடிச்ச டாக்டர் உங்களுக்கு ஊசி போட வந்திருக்காரு. அட பாவீங்களா, ஷூட்டிங்னா நடிச்ச டாக்டர் தான் ஊசி போட கூப்பிட்டாருவீங்களான்னு கேட்டேன். அப்புறம் பார்த்தா அவர் உண்மையாவே டாக்டர். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு டைரக்டர் எனக்கு போன் பண்ணாரு, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உங்களால முடியாது. எனக்கு ஆக்சுவலா இன்னும் கூட அந்த தழும்பு இருக்கும் இங்கெல்லாம்,
இங்க கால்ல எல்லாம் ரொம்ப பில்டப் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க, உங்க நிஜத்துல ஓகே, ஃபேஸ்ல தான் மேக்கப், இங்க இல்ல. உடனே 1 hourல போன் அடிச்சாரு. அடிச்சுட்டு உங்களுக்கு டயர்டா இருந்தா நீங்க போயிருங்க, ஏன்னா செம்ம அடி விழுந்துருச்சு. அன்னைக்கு எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க. என் டிரைவர்லாம் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி பேக்கப் பண்ணிட்டாப்ல. என்னப்பா இன்னைக்கு தானே, இல்ல மொத்தமாவே பேக்கப் அப்படின்ட்டாப்ல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்துட்டு நீங்க போறீங்களா, இல்ல சார் நான் வரேன் அப்படின்னு. வரேன்னொடனே அவர் என்ன பண்றாரு, வந்தான்னு ஓட விட்டாரு. அன்னைக்கு ஓடினதுதான் இன்னும் ஓடி இது வம்சத்துல வந்து உடைஞ்ச கை, உதயன்ல வந்து உடைஞ்ச கால், இப்படி வந்து புரோக்கன் லெக், புரோக்கன் ஹேண்ட், ஒவ்வொரு படத்துக்கும் தகராறுல இது மாதிரி எதுவும் நடந்திருக்கா? தகராறுல எல்லாமே உடஞ்சிருச்சு. தகராறு இல்ல, தகராறுல ஆக்சுவலா எனக்கு செட் ஆயிருச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அதுதான் நம்ம ப்ரொஃபஷன். இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா கோட்டு போட்டுட்டே இருக்கீங்க, இரிட்டேட்டிங்கா இருக்கும். அடுத்த ஷோக்கு எப்படியும் போட்டு தானே உட்காரணும். வேற போட்டுங்க அப்படியே சொல்லிடுறாரு. நீங்க பாட்டு வந்து சூச்ச மொத்த சொல்லிட்டு போறீங்க. காலேஜ் லைஃப்ல இருந்தப்போ ரொம்ப ஜாலியான ஒரு பையனா இல்ல ஸ்டூடியஸான, ஓரளவுக்கு ஏதோ சுமாரா படிச்சோமா வந்தோமா போனோமா அப்படி இருக்கிற? பெருசா படிச்சுலாம் கிழிக்கல. நீ எக்கனாமிக்ஸ் ரொம்ப தப்பு. நீ என் நீங்க வந்து ஏதோ தெரிஞ்ச மாதிரியே எல்லாம் தப்பு தப்பா கேட்டுட்டு இருக்கீங்க. பிகாம் படிச்சு சித்தப்பா பையன் பக்கத்துல எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் எல்லாம். சோ இது பிகாம்ல வந்து ஃபைனல் இயர் எல்லாம் படிக்கும் போதே எனக்கு அரியர் இருந்துச்சு. எப்பயோ முடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் 2 வருஷத்துலதான் முடிச்சேன். எங்க காலேஜ்ல என்ன ரூல்னா, காலேஜ் அந்த கோர்ஸ் அந்த 3 years டைம்ல முடிச்சிட்டு அங்க இருந்து 3 yearsக்குள்ள அரியர் முடிக்கணும். அந்த 3 yearsல முடிக்கலன்னா கேன்சல் ஆகி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் எல்லாம். ஐயோ இன்னும் 1 வருஷம் தான் இருக்குன்னு அப்புறம் தான் போய் அரியர். கெட்ட பழக்கம் என்னன்னா எக்ஸாமுக்கு போக மாட்டேன். தெரிஞ்சாதானே போறது, எக்ஸாம மறக்க மாட்டேன். எதுவுமே தெரியாது, தெரிஞ்சாதானே போறதுக்கு. அப்புறம் ஃபைனலா போகும்போது செம காமெடியா இருக்கும். காலைல அரியர் எழுதும் போது மார்னிங் ஃபர்ஸ்ட் இயர் எழுதுவாங்க, ஈவினிங் செகண்ட் இயர், ஆஃப்டர்நூன் செகண்ட் இயர், ஈவினிங் தேர்ட் இயர் எழுதுவாங்க. நீங்க லயலாவா? எனக்கு ஒரு அப்ப ஏங்க தெரிஞ்ச மாதிரி அப்பப்போ எல்லாத்தையும் அப்படித்தானே. இது காலைல போய் உட்காரும் போது ஐயோ ஃபர்ஸ்ட் இயர் பசங்களோட எல்லாம் எழுதுறோமே, ஏன்னா நான் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் எழுதுறோமே, சின்ன பசங்களோட எல்லாம் எழுத வேண்டியதா இருக்கு, விட்டுருவேன். அப்புறம் செகண்ட் இயர் அப்போ மத்தியானம் உட்காருவேன். செகண்ட் இயர் ஐயோ செகண்ட் இயர் எல்லாம் எழுதுறோமே, அவங்க சீனியரான மிரட்டவும் முடியாது. அதுக்கப்புறம் தேர்ட் இயர் எழுதும் போது உட்கார்ந்து எழுதுவேன். ஐயோ தேர்ட் இயரோட எல்லாம் உட்கார்ந்து எழுதுறோமே அப்படின்னு. அது அவனுக்கு கேட்டுருச்சு, கடுப்பாயிட்டான். டே அளவு தேர்ட் இயர் தான்டா எழுதுமா, அதான்டா ஃபைனல். டே நல்லா சூப்பர் சீனியர் தான் அப்படின்னு. ஓகே, இப்போ டைரக்டர்ஸ் எல்லாம் இப்போ நீங்க கேட்காம எப்படி வந்து நெருக்கமான சீன் எல்லாம் வைக்கிறாங்களா இல்ல கேட்டுதான் வைக்கிறாங்களா படத்துல? இல்ல நான் கேட்டாலும் வைக்க மாட்டாங்க, ஏன்னா கதெல்லாம் அப்படிதான் அமையுது எல்லாம். யாரும் நான் நல்ல அப்படி நெருக்கமாயிட்டே இருக்கணும்னா நான் ஒரு நல்ல நீங்க ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது அக்ரிமெண்ட் ஏதாவது லீக் பண்ணீங்களா? ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல வில்லேஜ் பாய், அப்புறம் ஒரு டவுன் பாய், மறுபடியும் ஒரு டவுன் வில்லேஜ் பாய், இப்போ மறுபடியும் தகராறுல வந்து எப்படி டவுன் பாயா? டவுன் பாய். இந்த ரோல் எப்படி அமைஞ்சது? ஒரு மௌனகுரு மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் படத்துக்கு அப்புறம் இதுதான் ஒரு கமர்ஷியல், செம்ம கமர்ஷியலான ஒரு படத்துல ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கு தகராறு வந்து ப்ராப்பர் கமர்ஷியல் மூவி. அது இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா எல்லாருக்கும் மெயினா பிடிச்ச விஷயம், பர்சனலா எனக்கு என்னன்னா, நான் பெருசா சிரிச்சு இந்த காமெடின்ற இதுல இந்த படத்துலதான் பண்ணிருக்கேன். வம்சம்ல லைக் த்ரூ த மூவி அது போகும். அவரு கஞ்சா கருப்பு பண்ற கவுண்டர்ஸ் அதுலதான் அந்த நான் என்னால நான் இருக்காது. அப்புறம் மௌனகுருல டோட்டல் ரொம்ப செட்டில்டா இருக்கும். ஒரு 4 போலீஸ் கிட்ட மாட்டி தவிக்கிற பையன். அந்த இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அந்த கோமாளித்தனம் பண்றேன்றதுனால அது எனக்கு பெரிய பிளஸ் ஆயிருச்சு. என்ன சொல்றது, வம்சம் லான்ச் பண்ணி மௌனகுரு ஆக்சுவலா என்ன ப்ராப்பர் நடிகன் ஆகிடுச்சு. இந்த படம் வந்து எனக்கு பிசினஸ் வைஸ் பெரிய லெவல்ல எடுத்துட்டு போய் விட்டுருச்சு. பெரிய ஸ்டார் ஹீரோ ஆகிடுச்சு. பெரிய அப்படி இல்ல, அந்த பில்டப் எல்லாம் அதுல வச்சு கோட்டை போட்டு பார்த்தோமா கரெக்டா இருக்கான்றீங்க. என்கிட்ட போட்டு பாக்காதீங்க, பத்தவே பத்தாது. சரி, ஹீரோ ஆயிட்டீங்க. ஹீரோ ஆயிட்டேன், பெரிய ஹீரோ. அது 4 படத்துக்கு முன்னாடி. இப்ப வந்து பெரிய ஹீரோ எல்லாம் இல்ல, ஹீரோ ஆயிட்டேன். இவன் நடிக்கிற படம் தேரும் அப்படின்ற அளவுக்கு ஹீரோ ஆயிட்டேன். ஓகே, இப்போ தகராறு படம் அகைன் வந்து முருகிக்கிறீங்க. அது தெரியுது, அதுதான் கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு. ஒரு கேள்வி கேட்கறப்பெல்லாம் இப்படி முன்னாடி இப்படி நிக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அது அடுத்த படத்துக்கு நான் கெட்டப் தானே? ஆமா, ரைட். ஓகே, இப்போ தகராறு வந்து புது டைரக்டர், மறுபடியும் புது டைரக்டர். எதனால?
மௌன குரு புது டைரக்டர் நல்லா போகுது இல்ல அப்படின்றீங்க. அதனாலதான் புது டைரக்டர். சரி, அவருக்கு அப்படி கிடையாது. எனக்கு நான் போய் யாரையும் போய் அப்ரோச் பண்ணது இல்ல. அதே மாதிரி எனக்கும் யாருக்கும் நான் தேவைப்படல அவங்க கதையில. அதான் உண்மை. அதே மாதிரி மேபி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்ரோச் பண்ணுவாங்க, பண்ணாமலும் இருக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா கதை யார் எடுத்தா கதை ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது யாரா வேணா இருக்கலாம், புதுசா வேணா இருக்கலாம், பழச நமக்கு தேவை. நான் அதை பிரஸ் மீட்ல கூட சொன்னேன், ஓடுற குதிரையில நம்ம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அது யாரா இருந்தாலும் நான் இருப்பேன். புது டைரக்டர்ஸ் போது அவங்க கிட்ட லைக் எக்ஸ்ட்ரா கான்சியஸா இருப்பாங்க. படம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால டோட்டல் எஃபர்ட் கொடுப்பாங்க. அவங்க முன்னாடி இவர் சீனியர் ஆயிராருல. புது டைரக்டர் நீங்க தயவு செய்து ஜோக்கு முன்னாடி என்கிட்ட நான் சிரிக்கிறேன். நான் மூலம் தட்டுறேன் நீங்க பேசுறது. தகராறு இந்த படத்துல சின்ன வயசுல தகராறு பண்ணி நிஜமா மாட்டிக்கிட்ட அனுபவம் இருக்கா? சின்ன வயசுல ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் பண்ணி எங்க அப்பா பெல்ட்லயே மிதிச்சிருக்காரு. அப்படியா? ஏதாவது ஒரு சம்பவம்? இல்ல வேண்டாம், ரொம்ப கேவலம் வேற ஆயிட்டேன்ல. பில்டப் தேவைப்படுது. ஹீரோயின்கள் மத்தியில நம்மளோட பில்டப் வேற மெயின்டைன் பண்ணணும். சரி அப்படின்ட்டு. சரி, ரசிகர்கள் மத்தியில சரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ மதுரை படங்கள் அப்படின்னாலே சிங்கத்தோட கோட்டை, புலியோட கொகை, மாஸ் மதுரை படங்கள்ல இருந்து எந்த வகையில வித்தியாசப்படும்? எந்த வகையில வித்தியாசம்னா லைக் இந்த படத்துல நடக்கிற சிச்சுவேஷன் தான் ஒரு மாஸ் அப்பீல் தரும். ஒரு 4 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? 4 பேரும் திருடர்களா? 4 பேரும் லைக் சம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஓகேயா? சோ அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்து சின்ன சின்னதா திருட்ட ஆரம்பிச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ப்ரொஃபஷனல் பீரோ புல்லர்ஸ் ஆயிடுறாங்க, ஓகேங்களா? சோ இவங்க 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆனாலும், இப்ப உங்களுக்கே ஃப்ரெண்ட் இருப்பாப்ல, எவனாவது அடிக்கிறான்னா அடி வாங்கிட்டு விட்டுருவீங்களா? இல்ல. லைக் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணா செய்யக்கூடிய 4 பேரும் அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க. சோ நீங்க அத ஸ்கிரீன்லயே பாக்கும்போது சினிமேட்டிக்கா இருக்காது. இயல்பாவே 4 ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு புடிச்சுக்கிட்டா அப்படிதான். அது சிங்கத்தோட கோட்டையிலயும் அப்படிதான் இருப்பாங்க, கரடியோட கோட்டையிலயும் அப்படிதான் இருப்பாங்க, நோண்டி போட்ட ஓட்டையிலயும் அப்படிதான் இருப்பாங்க. சோ இந்த படம் அதுல இருந்து வித்தியாசப்படும் அப்படின்றீங்க. இந்த படத்துக்காக என்னென்ன ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க? இந்த படத்துக்கா குதிரை ஏற்றம் ஒரு 5 days சுவிட்சர்லாந்து போயிருந்தேன். அங்க இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, ஆனா ரொம்ப கோல்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜப்பான் அது மாதிரி டைரக்டர் ஒரு 4-5 ஊருக்கு அமிச்சாரு. அப்புறம் ஃபைனலா மதுரைக்கு வரும்போது தான் வெயில் அதிகமா இருந்துச்சு. கேரக்டர் அப்படியே செட் ஆயிடுச்சு. லொகேஷன் பாக்குறதுக்கு நீங்க அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கடைசியா இங்க வந்து ட்ரைனிங் குதிரை ஏற்றம் எல்லாம். சோ அருள்நிதி இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறாரப்பா. முடிவோட வரல, போய் கூப்பிட்டு ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறாரு அருள்நிதி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. தகராறு படத்தை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். தகராறு பத்தியே பேசிட்டு இருக்கோமா? தகராறுல முடிய போகுதுன்னு எனக்கு தெரியுது. அப்ப வரும்போது பாருங்க சவுண்ட் அருள்நிதி என்ன சொன்ன பிரேக்கிங் நல்ல கிட்டையா கேட்டு தொலைச்சு இப்படி கண்ட உருட்டி பாக்குறாப்ல. அது எங்க அண்டர்ஸ்டாண்டிங். ஏதாவது நீ என்ன கேட்டாலும் பூர்ணா நம்பர் கிடைக்காதியா? பூரி விக்கிறவன் நம்பர் வேணா தரேன். இந்த கெட்டப் நீங்க 4 போலீஸும் நல்லா இருந்தவரும், அதுக்கு முன்னாடி சிம்புதேவனோட ஒரு கண்ணியும் கரெக்டா 3 களவாணிகளும், ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும். கண்டிப்பா ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டிலா இருக்குது. கண்டிப்பா உங்க பேர் சொல்ற படமா இருக்குமா? இதெல்லாம் கண்டிப்பா, ஏன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பா அந்த ஒரு கண்ணி 3 களவாணிலயும் சரி பெருசா லைக் ஹீரோயிசமா எதுவும் இருக்காது. லைக் அங்கேயும் பாத்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி. மத்த கோ ஆர்டிஸ்டுக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், எனக்கு ஈக்குவலா இருக்கும். அதுக்கு அந்த போலீஸ் சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா என் கோ ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நீங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்து இவர் மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆக்டர் யூ லுக் அப் டு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு இன்ஸ்பிரேஷனா இவர் மாதிரி நம்மளும் இருக்கணும்டா? சும்மா எல்லாரும் எனக்கு ரஜினி சார் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும், கமல் சாரையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க 2 பேரும் மாதிரி யாருனாலும் இனிமே ஆக முடியாது. ஓகே ஓகே. ஆனா இப்போ இது மாதிரி ஒரு ஸ்டைல் நம்ம பிடிச்சிக்கணும், நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்படி யாரையும் நான் ட்ரை பண்ணல, எனக்கு என்ன வருதோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கிளாஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது ட்ரைனிங் போனீங்களா? ஒரு ஆடிஷன் லைக் என்ன பாண்டி சார் ஒரு 10 days வம்சம் முன்னாடி ட்ரெயின் பண்ணாரு. அதே மாதிரி ஒரு படம் முன்னாடி லைக் 10 days ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணுவோம் ஸ்கிரிப்ட வச்சுட்டு. போயிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்களா இல்ல எப்படி ஏதாவது? இல்ல, போயிட்டு நல்லா குடிச்சிட்டு அங்கேயே மட்டையாயிருவோம்.
ஓகே, உண்மையை சொல்றாரப்பா, உண்மையை சொல்றாரு. ஓகே, ஒருத்தன் உழைப்ப சொல்லிட்டு இருக்கான். போயிட்டு சரி ஓகே. ஒரு ரேபிட் ஃபயரா சில கொஸ்டின்ஸ். ஒரு நாள் எழுந்து பார்த்தா நான் சொல்ற ஆட்களா நீங்க திடீர்னு மாறிடுவீங்க. கண்ணாடியில பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? டைரக்டர் பாண்டியராஜ் சார். டெய்லி படம் எடுத்துட்டு இருப்பேன். உதயநிதி ஸ்டாலின். நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். துரை தயாநிதி. எல்லாரோடயும் அன்பா இருப்பேன். பூர்ணா. பிரியாணியா சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடுற கேரக்டர் அது. சரி, பொதுவா நடிகர்கள் நடிகைகள்லாம் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஒரு படம் இன்டர்வியூல, ப்ரமோஷன்ல, பிரஸ் மீட்ல. ஆனா அதெல்லாம் உண்மையான அர்த்தம் ஏதாவது இருக்கா? சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். ஓகே, ஆக்சுவலா இந்த இண்டஸ்ட்ரியில எனக்கு நான் தாங்க போட்டி, அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? இண்டஸ்ட்ரியில அவங்களே அவங்களுக்கு போட்டியாமா? நல்ல விஷயம் தானே, அவங்கள மேலும் மேலும் உயர்த்திட்டு போயிருவாங்கல்ல. இந்த படம் ரொம்ப டிஃபரெண்டான பிலிம், இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணது இல்ல. ரொம்ப டிஃபரெண்டான கேள்வி. ஓகே, ஆக்சுவலா டைரக்டர் ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்ணாரு, அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கு? ஹீரோயின் கோஆபரேட் பண்ணல. ஆக்சுவலா இந்த மூவில எனக்கு ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ரோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோயாளி ரோலா இருக்கும் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து அது முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சு. கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு பவர் கொடுத்துட்டாரு. இந்த பவர் மூலமா நான் சொல்ற இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, ஓகே. சில ஸ்கில்ஸ் எல்லாம் பெட்டர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு. பெட்டர் ட்ரெஸ்ஸிங் ஸ்கில்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? எனக்கு. டாப் ஸ்டார் இருப்பா. பெட்டர் டான்சிங் ஸ்கில்ஸ்? எனக்கு. குறைச்சு கடலை போடுற ஸ்கில்ஸ்? எனக்கு. ஓகே, உங்க கூட நடிச்ச ஹீரோயின்ஸ்ல ஆக்டிங் யாரு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு ஒரு ரேட்டிங் பண்றீங்களா? இந்த ஹீரோயின் கூட நடிக்க முடியாம போயிருச்சு, ரொம்ப லேட்டா பிறந்துட்டமே அப்படின்னு நீங்க நினைச்ச ஃபீல் பண்ற ஒரு 90s ஹீரோயின் யாரு? 90s எனக்கு ஆக்சுவலா சிம்ரன் ரொம்ப பிடிக்கும். முன்னாடியே பிறந்தா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இதுல எந்த படத்தை நீங்க ரீமேக் பண்ண ஆசைப்படுறீங்க? தமிழ் சினிமால ஃபேமஸா இருந்த சில படங்கள் சொல்றேன். சிவா, பூவே உனக்காக, பன்னீர் புஷ்பங்கள். பூவே உனக்காக. ஓகே, அருள்நிதி, நம்ம இப்ப வந்து கடைசியா வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வைக்க போறோம். ஒரு 5 கேள்வி கேட்பேன். முதல் கேள்விக்கு என்ன கேள்வி நான் கேட்டாலும் தெனாலி தர்பார் அப்படின்னா நீங்க பதில் சொல்லணும். இப்ப 5 கேள்விக்கு தெனாலி தர்பார்னு சொல்லணுமா? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு மட்டும் தான் நீங்க தெனாலி தர்பார் அப்படின்னு பதில் சொல்லணும். ஓகே. ரெண்டாவது கேள்விக்கு ஞாபகம் வச்சு முதல் கேள்வியோட பதில சொல்லணும், ஒரிஜினல் பதில சொல்லணும். 1 கோடி கொடுப்பீங்களா? ஆமா, அப்படியே 2. மூணாவது கேள்வி 1 கோடி கொடுப்பீங்களா இல்ல அந்த கேடிய வச்சு கொடுப்பீங்களா? அவர்களை குடிச்சு தூக்கிட்டு போயிருங்க, அள்ளிட்டு போயிருங்க. ரைட்டா? பாப்பா அழுவும் முதல்ல இந்த ட்ரம்ஸ் மணி மாதிரி இவர் அடிச்சாருன்னா குண்டு மணி மாதிரி வேற இருக்காரு ஆளு. அருள் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஓகே ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் கேள்விக்கு தெனாலி தர்பார், செகண்டுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியோட ஒரிஜினல். ஓகே. ஆனா பதில் எல்லாமே ஆம் இல்லை மட்டும் தான். நமக்கு என்ன பதிலா என்ன, இங்கேயோ கரகாவ போறீங்க. ரைட், ஓகேவா? ஆம் இல்லை மட்டும்தான் இருக்கு. ஓ, இது வேறயா? பதிலா இருக்க கேள்வி அப்படி ஆம் இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஓகே. புட்டு சிப்ஸ் இதெல்லாம் கேரளால ரொம்ப ஃபேமஸ். தெனாலி தர்பார். ஒரு இங்கிலீஷ் ஸ்டைல் கிஸ்ஸிங் சீனுக்கு ஓகே சொல்லுவீங்களா? எஸ். இது உங்க ஹீரோயின்ஸ்ல அதிகமா நீங்க கடலை போட்டது பூர்ணாவோடவா? நோ. டைரக்டர் பாண்டியராஜ் கிட்ட திட்டு வாங்கி இருக்கீங்களா? நோ. காலேஜ்ல பாஸ் பண்ணீங்களா? எஸ். சூப்பர், அவ்வளவுதாங்க மேட்டர். பாருங்க, ஜெயிச்சிட்டீங்க நீங்க. என்ன சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா சொல்லிடுவேன். விவரமான புள்ளதாங்க, விவரமான புள்ளதான். சோ வந்து பூர்ணாவோட கடலை போட்டது கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டதுனால ஒரு கரகோஷம் ஒன்றை எழுப்புங்கள். நானும் தட்டிக்கிறேன். நல்ல விஷயம்ல. அருள்மதி, ஜோக்ஸ் அப்பார்ட், ஃபென்டாஸ்டிக்கா இந்த படம் ஓடணும். கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த படங்களும் சூப்பரா ஓடி. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஷோ பொதுவா போறதே கிடையாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் போக கூடாது முடிவு பண்ணேன். அப்படிதான் இல்ல, அடுத்த ஒரு கண்ணியும் 3 களவாடிகளை படத்துக்கு நீ கண்டிப்பா வரணும். 3 கண்ணியை கூட்டு வந்துருவேன். கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு களவாணி ஆக்கிருக்கேன். தமிழ் சினிமால மிகப்பெரிய ஹீரோ ஆகணும் நீங்க சொல்லிட்டு வார்த்தை பழிக்கட்டும். தமிழ் சினிமா கண்டிப்பா நீங்க ஆவீங்க, உங்களுக்கு எல்லா தகுதி இருக்கு. ஆனா உங்க கோட் எனக்கு தான். ஓகே, கண்டிப்பா நமக்கு தான். அந்த சந்தோஷத்தோட இப்ப அருள்நிதியை நம்ம அனுப்பிச்சு வச்சுட்டு அடுத்து இந்த படத்தோட இயக்குனர் கணேஷ் மற்றும் இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ரோல் பண்ணிருக்கிற சுனில்குமார், இவங்க 2 பேரையும் கூப்பிட போறேன். பாரா, ஹீரோ அனுப்பிச்சு வச்சிட்டோம். ரொம்ப கஷ்டங்க.
ரொம்ப ஜாலியான ஒரு இன்னைக்கு எபிசோடு இருக்கு. தகராறு படத்தோட ஸ்பெஷல் இது வந்து அருள்நிதி இப்பதான் பேசிட்டு போனாரு. அடுத்து இந்த படத்தோட டைரக்டர்ஸ் கேப்டன் ஆஃப் தி ஷிப் கணேஷ் விநாயக் இருக்கிறாரு மற்றும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே சுனில் குமார் இருக்கிறாரு. ஏற்கனவே சில படங்கள்ல நமக்கு வந்து வில்லனா அறிமுகமான சுனில் குமார் இப்ப நம்மளோட இருக்காரு. சோ கணேஷ் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சுனில் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப ஹாப்பி. கணேஷ் இது உங்க ஃபர்ஸ்ட் படம் ரைட்? இந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு உண்டான எல்லா டைரக்டர்ஸ்க்கும் உண்டான அந்த பட்டர்ஃபிளைஸ் உங்க படத்துலயும் இருக்கா? உங்க வயிற்றுலயும் இருந்துச்சா? கண்டிப்பா இருந்துச்சு. நிறைய பறந்துருச்சு. இப்ப எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ ஹாப்பியா இருக்கீங்க. ஒரு செம்ம கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிருக்காங்க. இந்த படத்தோட விமர்சனங்களும் வந்திருக்கு, பார்த்தவங்களும் சொல்லிருக்காங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஐடியாவா எப்படி? ஆமா கண்டிப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் படம். இந்த மாதிரி ஒரு படம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நம்மளுக்கு லவ்வோட கொஞ்சம் ஆக்ஷன் நல்லாவே வரும். ஏன்னா சிம்புவோட அசிஸ்டண்டா இருந்துட்டு இது இப்படி சொல்லலாமா நீங்க? இந்த படத்துக்கு எப்படி வந்து அருள்நிதி அண்ட் கோ இப்படி ஒரு டீம் தான் இருக்கும். அருள்நிதி ஃபர்ஸ்ட் எப்படி பிக்ஸ் ஆனாரு? அது ஒரு உங்களை அப்ரோச் பண்ணதுல ஹீஸ் ஃப்ரம் பிக் ஃபேமிலி, ஒரு நம்ம செட்டா வர சொல்லுங்க. கம்பெனியை தான் ஓகே பண்ணேன். Cloud9 மூவிஸ் துரை சார் அப்புறம் யாரு ஹீரோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நான் அருள் சார் வந்து சொன்னேன். அருள் சார் சொன்ன உடனே ப்ரொடியூசர் அவனை சமாளிச்சிருவியா அப்படின்னாரு. ஒரு சின்ன வடிவேல் ஷாக் ஆகி எனக்கு கொஞ்சம், ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை, அவரும் பழகிறதா இல்லை. கேட்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாரு அவர்கிட்ட. அப்புறம் இந்த மாதிரி அருள் ஒரு கதை கேட்டா, நம்ம மல்டி ஸ்டாரா இருக்கும் ஸ்கிரிப்ட், நீ பண்றியா அப்படின்னு கேட்டார்ல. இல்ல கதை நல்லா இருந்துச்சா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கதை கேட்டு ஓகே பண்ணாதான் அந்த தகராறு. சூப்பர் சூப்பர். சுனில் நீங்க சொல்லுங்க, பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க. அப்புறம் வந்து குங்குமப்பூவும் கொஞ்சம் படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணிருந்தீங்க. அதுக்கப்புறம் 2-3 படத்துல நடிச்சிருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு ஃபேஸ் இன்னும் வந்து ஒரு ரெகனைஸ்டா ஓ இவரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு இந்த படத்துல பேர் கிடைச்சிருமா? கண்டிப்பா. ஆக்சுவலி இது ஒரு மிகப்பெரிய ரிலீஸ் எனக்கு. குங்குமப்பூ கொஞ்சம் ப்ராமுக்கு அப்புறமா இது ஒரு மிகப்பெரிய ரிலீஸ். இது ஆக்சுவலி பிக் பிரேக் ஃபார் மீ. அப்படியே எல்லா டாக்ஸ்ல அப்படிதான் இருக்கு, எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க. ரியலி ஹாப்பி அபவுட் தகராறு. ஓகே, இப்ப இந்த படத்துல நடிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வில்லனா தான் இது வரைக்கும் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல ஒரு குட் பை ரோல் தானே? ஆமா. குட் பை ரோலுக்கு எப்படி தயார் பண்ணிட்டீங்க? ஏன்னா ரொம்ப வில்லனாவே பாத்துட்டு எப்படி குட் பை ரோலுக்கு மாதிரி? இல்ல ஆக்சுவலி குட் பை ரோல் அப்படி கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் வந்து சான்ஸ் தேடும் போது எனக்கு வில்லனா தான் சான்ஸ் கிடைச்சது. எனக்கு முகம் அப்படி யா மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி தியேட்டர் ஆர்டிஸ்ட் நானு. ஸோ ஐ கேன் மோல்ட் மை செல்ஃப் டு எனி கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். நான் ஆக்சுவலி தியேட்டர்ல பண்ணும்போது காமெடி கேரக்டர் தான் நிறைய பண்ணுவேன். பட் இங்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது எல்லாமே வில்லனா கிடைச்சது. அண்ட் கணேசன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். காலை ஃபர்ஸ்ட் படம் அப்பல இருந்தே தெரியும் எனக்கு. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, கண்டிப்பா நீ என் படத்தை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே பெரிய அளவுல என்ன லான்ச் பண்ணிருக்காங்க. கணேஷ், இப்போ என்ன டைரக்டர் மாதிரிலாம் நீங்க படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? யாரெல்லாம் இவர் மாதிரி எடுக்கணும்பா அப்படின்றீங்களா, இல்ல இவர் மாதிரி எடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தீங்களா? இல்ல இவர மாதிரி எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதான் அந்த அவர் எவரு? ஏஆர் முருகதாஸ் சார், ஓகே, எஸ்ஜே சூர்யா சார், சிலம்பரசன் சார், சங்கர் சார், கேவி ஆனந்த் சார், இவர மாதிரி தான் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்க படங்கள்ல வந்து எப்படி இருக்கும்? கிளாமர் பாட்டு இல்ல, கிளாமர் இல்ல, இதுல சுத்தமா சாங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அண்ட் வயலன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதாவது மாதிரி லிப் லாக் கிஸ்ஸிங் சீன்லாம் வைப்பீங்களா? அந்த மாதிரி தேவைப்படுச்சுன்னா தேவை நம்ம சொல்றதுதானே. சுனில், நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து இந்த பிரேக் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா? என்ன நம்ம இவ்வளவு சான்ஸ் இருக்கு, இவ்வளவு நல்ல பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுறது எப்படி ஃபீல் பண்ணீங்களா? இல்ல ஃபீல் எல்லாம் பண்ணல தானே. தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டே இருந்தது. எனக்கு படங்கள் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு. ஸோ குங்குமப்பூ கொஞ்சம் அளவுக்கு ஒரு என்ட்ரி எனக்கு மறுபடி கிடைக்கல. ஒரு 4-5 படங்கள் பண்ணேன் நானு. நல்ல கேரக்டர்ஸ் பண்ணேன், நல்லா பேசப்பட்டது கேரக்டர்ஸ் எல்லாமே. அதோட மறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தகராறு வந்துட்டு பெரிய அளவுல மறுபடியும் எனக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கொடுத்துருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த தகராறு இப்போ மக்கள் எல்லாம் வந்து எதுக்காக பார்க்க வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சீரியலே பாத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க படத்தையும் கொஞ்சம் வந்து பாருங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி கெஞ்சி கேட்கறாங்க, டிவி ஆஃப் பண்ணிட்டு. இந்த ப்ரோக்ராம் ஓடுறப்போ இல்லைங்க, வேற ப்ரோக்ராம் ஓடுறப்போ, அந்த ப்ரோக்ராம் வர்றப்போ ஆஃப் பண்ணிட்டு வந்து தகராறு படத்தை வந்து பாருங்க. நம்ம இப்ப இண்டஸ்ட்ரியில அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க? இப்ப ஒரு படம் கொடுத்துட்டீங்க, ஒரு ஓகே இவர் வந்து இவர்கிட்ட வந்து இனிமே இந்த மாதிரி படம் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கணுமா, இல்ல வேற வேற ஜானர்லாம் ட்ரை? இல்ல வேற வேற ஜானரா தான் இருக்கும். அது ஒரே கமர்ஷியல் இது தகராறு மாதிரி அடுத்த படம் கண்டிப்பா இருக்காது. அது வேற ஜானர், கண்டிப்பா ஒரு லவ்வா இருக்கலாம்.
லவ்வா இருக்கலாம். சூப்பர் 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 ஃபேண்டாஸ்டிக் கணேஷ். தேங்க்யூ வெரி மச். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். இந்த படம் வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும். இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த முக்கியமான படங்கள், அதுவும் வருஷ கடைசியில வந்து ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்த ஒரு டைரக்டரா இருக்கு. அகைன் நீங்க ஒரு ஹிட் படத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கு. அடுத்து நீங்க ஹீரோ ஆயிரணும். தெரியும் அந்த ஃபேஸ்ல இருக்குது யாரும் உங்களை இனிமே வந்து வில்லனா கூப்பிட மாட்டாங்க. லைட்டா தாடி ட்ரிம் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். சோ இன்னைக்கு தகராறு ஸ்பெஷல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். நோ டவுட் அபவுட் இட். நம்ம நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை நீங்க Facebook பேஜ் அண்ட் தெனாலி தர்பார் அங்க போயிட்டு போஸ்ட் பண்ணலாம். இல்ல தந்தி டிவிக்கு ஒரு மெயில் அனுப்பலாம், இல்ல தபால் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ராடி சேயிங் டாடா பை பை, டேக் கேர், குட் நைட் வித் குட்டிச்சுவர் பாய்ஸ் பேண்ட்.